ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா 10 விதமான கோபி ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோபி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மீன். பிகாஸ் டேங்க்கில் அதோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து பாட்டமில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஸ்கேவெஞ்சஸாக இருப்பாங்க. ஸோ சில கோபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் டெரிட்டரியலாக இருக்கும். அண்ட் இது நிறைய சைஸஸ்லேயும் இருக்குது. அண்டு இந்த கோபிஸ் தான் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கோபி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெரைட்டி சால்ட் வாட்டரில் தான் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிராக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்குது. ஸோ பியூர் ஃப்ரெஷ் வாட்டருன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ அதில் என்னென்ன ஃப்ரெஷ் வாட்டர் கோபி இருக்குதுன்றதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஷோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஈடன் அக்வாட்டிக்ஸ். யாருக்காவது எக்ஸாட்டிக் ட்ராப் ஸ்னேக்கெட்ஸை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஷோ நீங்களும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பபிள் பீ கோபி. ஸோ பபிள் பீ கோபி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எந்த கோபியை நீங்கள் வாங்க போகிறீங்கன்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ தானோன்னு ஒரு பபிள் பீ கோபியை வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஏகப்பட்ட பபிள் பீ கோபி இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிராக்கிஷ் வாட்ரு. அதில் ரெண்டே வெரைட்டி மட்டும் தான் நம்மளால் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்க முடியும். ஸோ அதில் ஒரு வெரைட்டியோட சயின்டிஃபிக் நேம் தான் நான் வந்து இந்த கோபி பக்கத்தில் கொடுத்துருப்பேன். ஸோ இன்னொரு சயின்டிஃபிக் நேம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃபுல் வீடியோவாக நம்ம கோபியை பற்றி ஒரு சேனல் போட்டிருக்கோம், பபிள் பீ கோபியை பற்றி. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்க்கை நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் புல் ஹெட் கோபி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஸோ இந்த கோபியை வந்து நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்கலாம். அண்ட் இந்த கோபிக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா மில்லஸ் ஸ்டம்ப். அண்ட் ஸோ இந்த கோபியை நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்கலாம். ஸோ இதுவும் இல்லாமல் இந்த கோபி வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக வளரும். அதனால் வந்து நீங்கள் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீன்களை வந்து வைங்க. கோபி பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸாக தான் இருப்பாங்க, பட்டு சான்ஸ் கிடச்சா ஹண்டர்ஸாகவும் மாறுவாங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது கோல்டன் மலிலி கோபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஸோ இந்த கோபி நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா டார்க் எல்லோவில் இருக்கும். ஸோ அது வந்து மெயில் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அண்டு இது வந்து நீங்கள் குட்டியிலேருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோவாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கோல்டன் கலர்லலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா குட்டியில் இருக்குது, என்னது இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இதெல்லாம் மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது அந்த கலர் வரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக கலர் வராது, ஃபீமேல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கோல்டன் கலர் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது நைட் கோபி. ஸோ இந்த கோபி பார்த்தீங்கன்னா நேட்டிவ் இந்தியாவிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த கோபி வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வச்சு வளர்க்கலாம் அண்டு பிராக்கிஷ் வாட்டர்லேயும் வச்சு வளர்க்கலாம். பட் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்குறீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அக்ளைனாக இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்கும். அண்டு பிஹெச்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கணும். அண்ட் ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வச்சு வளர்ப்பாங்க அண்டு பிராக்கிஷ் வாட்டர்லேயும் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் இந்த மீனை. இல்லாட்டி ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மீன் இறந்து போயிடும். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது லிசர்ட் கோபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைனோ கோபியஸோட ஜென்னிஸை சேர்ந்த கோபிஸ் வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி ரைனோ கோபிஸ் ஜென்னிஸ் வர கோபிஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் வாங்க போகிறீங்கன்னா இல்லை ஏதாவது டீலர்கிட்ட நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த மீனோட சயின்டிஃபிக் நேமை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மீன் தான் வாங்கணுன்றத அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக ஒரே மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி கோபிஸ் எல்லாம், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கோபி பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் மார்க்கெட்டில் இருக்குதான்னு தெரியல. ஸோ யாராவது இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கோபியை பார்க்க போயிடலாம். சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறது ரெட் பெல்டட் கோபி, இல்லாட்டி ரெட் பேண்டா கோபின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கோபியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு ரெட்டிஷ் இல்லாட்டி ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அண்ட் டெய்ல் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சைஸான ஒரு கோபி அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஸோ நானோ டேங்க்கில் ஒரு மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோபியை சூஸ் பண்ணலாம். ஆனால் குட்டியாக தான் வளரும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம்.
செவன்த் பிளேஸில் இருக்கிறது கோல்டன் பேக் கோபி. ஸோ அனதர் ஸ்மால் கோபி. நீங்கள் இதை வந்து தாராளமாக ஒரு நானோ டேங்கில் கூட செட் பண்ணிடலாம். ஸோ இந்த கோபி பார்த்தீங்கன்னா நல்லா அதோட முதுகில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த கோல்டன் கலர் பார்க்கலாம். அண்ட் அதோட ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ வந்து இந்த கோபி வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு வெரைட்டி கோபி. அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஸோ சில கோபி பற்றி சொல்லும்போது ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்ல மறந்துடுறேன். ஸோ பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டுறது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த விதமான கோபி என்னன்றதை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது எலக்ட்ரிக் ப்ளூ நியான் கோபி, இல்லாட்டி ப்ளூ நியான் கோபி, இல்லாட்டி ப்ளூ நியான் டிராஃப்ட் கோபின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அக்வேரியம் ஹாபியில் நம்ம வந்து டெட்ரா வெரைட்டின்னு சொன்னால் நியான் டெட்ரா எல்லாருக்கும் படான்னு ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி தான் கோபின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், சில பேருக்குலாம் வந்து நியான் கோபி தான் படான்னு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த மீன் அவ்வளோ ஃபேமஸான மீன். ஆனால் இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இந்த கோபியை பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல நீங்கள் இந்த நியான் லைனை பார்க்கலாம். ஸோ எப்படி நியான் டெட்ராக்கு ஒரு லைன் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இந்த கோபிக்கும் நியான் லைனை பார்க்கலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வகையான ஒரு கோபி தான். நீங்கள் நானோ டேங்க்லேயே வச்சு செட் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கோபியை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது அமூர் கோபி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ரைனோ கோபியஸோட ஜெனிஸை சேர்ந்தது தான். ஸோ இந்த கூட்டத்தில் இருக்க கோபியை மட்டும் கிடையாது, எல்லா கோபியும் நீங்கள் வாங்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சயின்டிஃபிக் நேம் கேட்டு வாங்க பாருங்கள். இல்லாட்டி அதுக்குன்னு நம்ம பட்டப்பேர் வச்சுருப்போம், இந்த மாதிரி நியான் ப்ளூ கோபி அந்த மாதிரிலாம். ஸோ அந்த பட்டப்பேர் வச்சு கேட்டு நீங்கள் சயின்டிஃபிக் நேமை கேட்டு வாங்குங்க. ஸோ பிகாஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா, கோபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சிமிலராக ஒரே மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் நேமை கேட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பீஷஸ் தான் வாங்குறீங்களான்றது 100% உங்களுக்கு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ஷோல் வாங்க நம்ம அடுத்த வகையான கோபியை பார்க்க போயிடலாம். 10th பிளேஸில் இருக்கிறதும் அமூர் கோபி தான். பட் இது வேறு, அதுக்கு வேறு சயின்டிஃபிக் நேமு, இதுக்கு வேறு சயின்டிஃபிக் நேமு. ஓகேங்களா? ஸோ இந்த கோபியும் வந்து ஒரு ரைனோ கோபியஸ் சேர்ந்த ஜெனிஸை சேர்ந்த கோபி தான். அண்டு இந்த கோபியும் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா சயின்டிஃபிக் நேமை கேட்டு வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதுக்கு பலவிதமான பட்டப்பேர் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இதுக்கு என்ன பட்டப்பேர் இருக்குதுன்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டப்பேர் வந்து அமூர் கோபி தான். ஸோ அந்த பேர்லேயே ஏகப்பட்ட மீன் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சயின்டிஃபிக் நேம் தான் வேறு வேறு. ஓகேங்களா? ஸோ ஷோல் இந்த கோபி வெரைட்டியை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அக்வேரியம் ஹாபியில் வந்து இன்ட்ரிமேட்டாக இருக்கணும், இல்லாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸு பர்சனாக தான் இருக்கணும். ஸோ சில கோபி வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரிமேட் பர்சன். ஓகேங்களா? ஓரளவுக்கு அக்வேரியம் ஹாபியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன் இன்ட்ரிமேட்டுன்னு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பபிள் பி கோபிலேருந்து ஆரம்பிங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ஷோல் ஒவ்வொரு கோபியும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். சில கோபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், மற்ற மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக டெரிட்டரியலாக இருக்கும். சில வெரைட்டிஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோபிஸில் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கேட்காதீங்க. பிகாஸ் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கழிச்சு மெயிலாக மாறும். பிகாஸ் கோபிஸால் ஜெண்டர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா கோபியும் பண்ணுமான்றது எனக்கு சரியாக தெரியாது, அதை எனக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷோல் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சியூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஷோல்.